நாங்கள் ப்ரூனே நாட்டில் இருக்கோம். ப்ரூனே நாட்டில் நாங்கள் வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் சாமிக்கு தேவையான முன்னேற்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ப்ரூனே நாட்டில் பூ கிடைக்காதுங்கிறது நிறைய பேருக்கே தெரியும். ரொம்ப கஷ்டம் இங்கே பூ கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பொக்கே வாங்கி தான் நாங்கள் கோத்து எல்லாமே பூ மாலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வெள்ளிக்கிழமை அம்மன் அழைச்சி வெள்ளிக்கிழமையே சாமி எடுத்து வச்சுருவோம். சில பேர் 3 நாள் கூட வச்சுருப்பாங்க. வியாழக்கிழமை அழைச்சி சனிக்கிழமை வரைக்கும் கூட வச்சுருப்பாங்க. நாங்கள் குட்டீஸ்லாம் இருக்கனால எங்களுக்கு அன்றைக்கி தான் வந்து அன்றைக்கே வச்சு எடுக்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த பூஜை பண்ணுறதுக்கு நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடணும். ஆமாங்க, அப்போ தான் வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி தேவையான திங்ஸ் எல்லாமும் வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை திங்ஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் கோலம் போட்டு வைக்கிறது, மாயில தோரணம் எல்லாம் கட்டி வாழைக்கண்ணு எல்லாமே கட்டி வச்சுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நாளே. தேர்ஸ்டே அம்மன் அழைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனால் ஃப்ரைடே மார்னிங் அழைக்கிறவங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.